காலங்காத்தால இதை போட்டு தான் எங்கள் பையில் போய் வீசி எப்படி எந்திரிக்க தோணும். இந்த ஹாட் வாட்டர் எதுக்குன்னா இதுக்குள்ளே ஊற்றி அப்போ தான் வந்து டிகாஷன் வரும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அப்படி ஒரு கன்சிஸ்டன்சியில் அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபில்டர் காஃபி டிகாஷன் மாதிரி. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா டிகாஷன். பார்த்து பதமாக பிடிக்கணும். கிட்டமா இப்போ என்ன பண்ணோம்னா கிளாஸுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கலக் 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 கலக்கு. ஆமாம், சீனியே போடலையோ. சுகர் போட மாதிரி சுகர் போடுவோம். இப்போ தான் ஆற்றுறதுக்கு வேறு ஒரு கிளாஸ் எடுக்கணுமே. எதுவும் நினைக்கேன். வந்து ஊருக்கு போயிட்டாலே இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே கேவலமாக வச்சுருவோம் ஸ்டோர் பண்ணி. அதை நான் வந்து தான் திரும்ப யூஸ் பண்ண சுடுது சுடுது சுடு போ. காஃபி ரெடி. நம்ம ஸ்னாப் போட்டுட்டு ஸ்ட்ரீக்ஸ் அனுப்பிட்டு குடிக்கலாம். நெட் ஆன் பண்ணிங்களா? இப்போ இதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ரொம்ப பார்த்துட்டிங்களா? ஹை, கடந்த ஒரு 1/2 hour க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லா குப்பைகளையும் வெளியில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே க்ளீன் பண்ணி அள்ளி விட்டுறலாம். இந்த மாதிரி ரைஸ் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் என்ன பண்ணணும்னா எடுத்து இதை வந்து அணில் காக்காக்கெல்லாம் மொட்டை மாடியில் இல்லைன்னா வீட்டு பின்னாடி வந்து வச்சிடலாமா. இது வந்து நேற்று நைட்டு எங்கள் அம்மா வீடியோ காலில் சொல்லிச்சு. இன்றைக்கி அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அணில் ஐயா ட்ரெஸ் வேறு இப்படி வந்து எட்டுக்கூடிய ஜன்னலில் வச்சுக்கலாம். முடிச்சா சாப்பிடுமா? சாப்பிடுவேன். இப்போ சாப்பிடுவியா? நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு பிடிச்ச யாருக்கும் பிடிக்காதே. கொதிக்கணுமா வேண்டாமான்னு தெரியலையே. கருவேப்பிலை இருந்திருக்கு, நான் தான் பார்க்காம போடாம விட்டேன். அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ. நேற்று எங்கள் அப்பா வந்து நான் சட்னி அரைச்சதில் வந்து கடுகு கருவேப்பிலை இல்லைன்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் சொன்னேன் நான் வச்சுருக்கிறது துவையல். ஓகே, தோசை சுடலாம். ஃபஸ்ட்டு தோசை எப்போயுமே குட்டியாக தான் ஊற்றணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க கல்லோடு பிச்சுக்கிட்டு வந்துடும். இன்னமும் நான் ஒரு செஃப் மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. 2 நாள் தோசை எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சைடு அப்படி போய் நடுவில் அப்படி திரும்பி டன். நெக்ஸ்ட் இப்போ அண்ணனுக்கு வந்து தோசை சுட போகிறோம். இப்படி ஊற்றும் போது தண்ணியாக வரும். ஆனால் அது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால சில தோசை வருது, சில தோசை வரமாட்டேன். இந்த கல்லில் கூட எப்படியாவது ஒரு மாதம் கொண்டு வந்துடலாம். அந்த கல்லை கொண்டு வரணும். தூங்கலாம் ஒரு 5 minutesன்னு போனேன்.
ஆனால் அது வந்து ஒரு 1/2 hour 1 hour ஆயிடுச்சு. திரும்ப வந்து இப்போ டீ போட்டு ஸ்ட்ரென்த்தாக குடிச்சிட்டு திரும்ப சமையல் பண்ண போகிறோம். இஞ்சி டீ போட போகிறோம். ஜிஞ்சி ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் வெஜ்ஜீஸ் மட்டும் வீட்டில் இருக்க வெஜ்ஜீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கடைக்கெலாம் போகணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ஃபார் கர்ட் ரைஸ்க்கு. அரிசி போடும்போது உப்பு போடும்போது பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் தப்பாக போட்டுருவேன்ல, அதனால சொல்லியிருப்பாங்க போல். ஒரு வழியாக சாதம் வடிச்சிட்டேன். நேற்றெல்லாம் வந்து அப்படி பிடிச்சிட்டே தான் வச்சேன். இன்றைக்கி தான் வந்து ஏதோ பொசிஷன் பண்ணி உள்ள ஒரு கிளாஸஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பானைக்கும் ஒவ்வொரு சட்டி வந்து இருக்கும் கரெக்டாக, அதுக்குள்ள ஃபிட் ஆகும். அதுக்கேற்ற மூடி வச்சா தான் இந்த மாதிரி நிற்கும். இந்த சர்க்கஸ்லாம் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த தட்டு அண்ட் திஸ் சட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து நிறைய தண்ணி வச்சுட்டேன் போல். விட்டுத்தோடனே டொபக்குன்னு விட்டா காலில் ஊற்றிருப்பேன். நேற்றெல்லாம் அப்படி பிடிச்சிட்டே இருந்தேன், முடிஞ்சிருச்சு. பட் டுடே வந்து ரொம்ப தண்ணினால இதில் வைக்க முடியாதனால அடுத்து இன்னொரு சட்டி எடுத்து செகண்ட் சட்டியில் கொட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வாட்டர் மட்டும் அப்படி உடஞ்சிச்சு, எடுத்து வச்சிடலாம். குக் ஆயிடுச்சு. வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருப்பான் கழுவி முடிச்சிட்டோன்னு. அதுக்கப்புறம் டீ குடிப்போம்னா அப்போ திரும்ப கழுவுனா ரிச்சலாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரொம்ப செய்யலாம். பாய் டாடா, see you night. டிஃபால்ட்டு ஜாபு அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆனால் இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு நான் இதையும் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, we will do. எந்த நிலைமையில் வந்திருக்குன்னு தெரில, பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிட்டேன். நைஸ். டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போமா? நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கார்த்திகையினால் சாமிக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஸ்வீட் எதுவும் பண்ணாமல் கற்கண்டை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். முருகாவை மன்னிச்சிக்கோ. ஃபைனலி சாப்பிட போகிறேன். டைம் வந்து 4:15 ஆகிட்டு. இப்போ தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து எடுத்து வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு என்ன பண்ண எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். இனிமேல் வந்து எடிட் பண்ணி மறுபடியும் வீடு தூத்து முத்தம் தூத்து டீ போட்டு சாமி கும்பிட்டு நைட்டு டின்னர் பண்ணி இல்லைன்னா முடிஞ்சால் அதை எப்படியாச்சும் ஐஸ் வச்சு ஆர்டர் போட்டு சாப்பிட்டு முடியலை. டைம் 7 மணி ஆகுது. இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஸ்டோரி போட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கிச்சன் வந்து பார்த்தா திரும்பியும் பாத்திரம். இப்போ இதை ஃபுல்லாக கழுவி திரும்பி இங்கே வைக்க போகிறோம். யூடியூப் செலிபிரிட்டி இந்த நிலைமைக்கு ஆகிட்டீங்க. இது நான் வந்து ஒரு vlog பண்ணலாம்னு இருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக என்ன கஷ்டப்படுறேன் எங்கள் அம்மாவுக்கு காட்டணும் பண்ணி வீடியோ பண்ணணும். வேறு அடங்கு கையால் எடுக்கணும். அம்மா எடுக்கும் போதே நான் அசிங்கமாக சொல்லுவேன். இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாஸ்டல்லே இருந்துங்க, வீட்டுக்கு வராதீங்க. வீட்டுக்கு வந்தால் பசங்க வைக்கிறாங்க.
இந்த தருணத்துல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? நீங்க கொஞ்சம் கழுவி கொடுத்தா நல்லா இருக்கும். நேரத்தெல்லாம் கழுவிருக்கீங்க, நீ கழுவ மாட்டேன்னு நினைக்கிறீங்க. இவ்வளவு நாள் அம்மா இல்லாதப்போ நான் தானே கழுவுனேன். ஒரு நாள் நீங்க கழுவுனா என்னங்க? நான் வாழ்க்கையிலே கழுவுனது இல்லைங்க. இங்க குண்டு தேடி இருக்குங்க, அதான் அங்க கழுவும். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இனிமேல் கத்துக்குவோங்க. அதனால நான் வந்து எக்ஸோ வாங்கி கழுவிட்டு இருக்கோம். யூடியூப் செலிபிரிட்டியின் நிலைமை பாருங்கள். டன் டன். ஃபைனலி எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஜாலி. அம்மா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க.